Hello friends, welcome to mahikitchentamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியான நெத்திலி ஃப்ரை தாங்க ரெடி பண்ண போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். நெத்திலி ஃப்ரை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கங்க. அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். அடுத்ததா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்ததா அரை லெமன் வந்து புளிஞ்சு ஊத்திக்கிங்க. அது கூட கொஞ்சமா கொத்தமல்லி தழை, உப்பு தேவையான அளவு. நான் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. அடுத்ததா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நான் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம 1/2 கிலோ மீன் வந்து நெத்திலி மீன் ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த பேட்டரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கை வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து விட்டுடுங்க. மீன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இது 1/2 hour நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயும் சூடாகிடுச்சு, 1/2 hour ஆகிடுச்சு. நம்ம மீனை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீனை போடும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அதனால் ஃபயர் அதிகமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபயரை கம்மி பண்ணிவிடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா உள்ளே வேகாது, வெளியில் மட்டும் நல்லா வெந்த மாதிரி இருக்கும். நெத்திலி மீன் ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 minutes தான் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரை ஆகிடும் நமக்கு. இப்போ போட்டதுக்கப்புறம் லைட்டாக அப்படி புரட்டி போட்டு விடுங்க. அவ்வளோதான், நெத்திலி மீன் வந்து மோஸ்ட்லி ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்காக அது கூட நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். சுவையான நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.